வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறாரு. அப்போ நாம் அவரை முறையாக சென்ட் ஆஃப் பண்ணுறோமா, முறையாக வழி அனுப்புகிறோமா? உங்களுடைய மனதுக்குள்ளே இந்த கேள்வியை செலுத்துகிறேன். உண்மையாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் லீடராகவும் இருக்கலாம், அல்லது லீடருக்கு கீழே வேலை பார்க்குறவராகவும் இருக்கலாம். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்களுடைய கமெண்ட் இங்கே சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு கம்பெனி விட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்களா இல்லையா? வச்சுருப்போம் இல்லையா? அது ஒரு ஹாப்பியாக இருந்ததுன்னா அந்த சென்ட் ஆஃப் ஒரு 3 மாதம் வேலை பார்த்தாலும் சரி, 1 மாதம் வேலை பார்த்தாலும் சரி, 30 வருஷம் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு சென்ட் ஆஃப்ங்கிறது வந்து முறையாக அழகாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் பண்ணியாச்சு. பிஎஃப், இஎஸ்ஐ, லொட்டு லொசுக்கு, கிராஜுவிட்டி எல்லாமே முடிச்சாச்சு. அவரை வெளியில் அனுப்பும்போது ஒரு பார்ட்டி மாதிரி, ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒரு கேக் கட் பண்ணி அவரை பற்றி ஒரு 4 விஷயங்களை சொல்லி, இவர் வந்து ஒரு நாள் வேலை பார்த்தாலும் சரி, 30 நாள் வேலை பார்த்தாலும் சரி, இப்படிலாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவர் போகிற இடத்துல செமையா மாசா சூப்பராக நல்லா இருக்கணும், எப்போனாலும் வரணும் நம்ம கம்பெனிக்கு அப்படின்னு ஒரு 4 பேரோ 40 பேரோ எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களால் முடிஞ்சது அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்படி ஒரு சென்ட் ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்கும்? வேற விதமான சென்ட் ஆஃப் பல நிறுவனங்கள்ல இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இந்த முறையாக வழி அனுப்புதல், முறையாக போயிட்டு வாங்க ராஜா, நல்லபடியாக போயிட்டு வாங்க பாப்பா அப்படின்னு வழி அனுப்புறது, அவங்கள பாராட்டி வழி அனுப்புறது, இதனால நிறுவனத்திற்கு என்ன லாபம்? அஸ் எ லீடரா, ஒரு டீம் லீடரா அல்லது சூப்பர்வைசரா, ஒரு மேனேஜரா, உங்களை பற்றிய எண்ணம் அவருடைய மனசுல எப்படி இருக்கும்? நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் உள்ள வரணும்னா அதுக்கு படாத பாடுபடுறோம் உள்ள வர்றதுக்கு. அதே மாதிரி தானே வேலைக்கு சேர்க்கறதுக்கும் படாத பாடு பட வேண்டியிருக்கு. அதே இது வந்துட்டு போகிற கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அவர் கஸ்டமர் தான். அதுபோல தான் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாஃப் வேற ஒரு கம்பெனிக்கோ இல்லை வேற ஒரு ரீசனுக்கோ வெளியே போகிறாருன்னா அவரை முறையாக சென்ட் பண்ணணுமா வேண்டாமா? உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வாழ்க, வளர்க வளர்க வளர்க. நான் உங்கள் நண்பன் சேல்ஸ் கோச் சின்னராஜா. மகிழ்ச்சி.